சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். உங்க விஜய் உயிரன வரனா. ஓட்டு போடுவோம் அனைவரும். சாதி பார்த்து ஓட்டு போட்டால் வெல்பவன் அவன் சாதிக்கு ஒருதலை பட்சம். மத நம்பிக்கையில் ஓட்டு போட்டால் ஒரு மதம் மற்ற மதங்களுக்கு எதிரி. பொது உடைமை பாட்டாளிகளுக்கானது என்று மெய் சிலிர்த்தால் கட்சியையே காணவில்லை. திராவிடம் சிறந்தது என்று ஓட்டு போட்டால் தெலுங்கர் ஆதிக்கம் ஊழல் மலிந்த ஆட்சி. நாம் தமிழர் என்று ஓட்டு போட்டால் இனவெறி பழமைவாதம். திரையின் நாயகனை தலைவனாக போற்றினால் அறிவார்ந்த கூட்டத்திற்கு இதுவா அடையாளம் என்று விவாதங்கள் ஒருபுறம். சுயேட்சையாய் நிற்பவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்றால் அவர் டெபாசிட் கூட வாங்கப் போவதில்லை. எதுவும் வேண்டாம் என்று நோட்டோவில் குத்தினால் அது ஓட்டை குப்பையில் போடுவதற்கு சமம். ஓட்டே போடாமல் வீட்டில் இருந்தால் நீ குடிமகனா என்று என் ஓட்டை யாரோ ஒரு நல்ல குடிமகன் போட்டு விடுகிறார். இதில் சுற்றி சுற்றி பணப்பட்டுவாடா செய்யும் நபர்களை படம் பிடிக்கிறது எலெக்ஷன் கமிஷனின் பறக்கும் படை. பணம் கொண்டு செல்பவன் பிரதான சாலைகளில் செல்லுவான். பணத்தையே கைப்பற்றினாலும் வழக்கும் இல்லை, தண்டனையும் இல்லை. இந்த அவல நிலைக்கு தீர்வும் இல்லை. எது ஜனநாயகம்? ஒரு நாட்டில் பெரும்பான்மை சமூகம் எதை ஆதரிக்கிறதோ அதுவா ஜனநாயகம்? ஓட்டின் அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான அங்கீகாரம் என்ன? சிறுபான்மை மக்கள் என்று நான் குறிப்பிடுவது மதத்தின் அடிப்படையில் அல்ல, ஓட்டின் அடிப்படையில். அவர்கள் ஓட்டு கடைசி வரையில் செல்லா ஓட்டாகவே இருக்க வேண்டுமா? ஜனநாயகம் என்பது எல்லா மக்கள் கருத்தையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவு அல்லவா? அப்படியானால் இங்கே தேர்தலில் நிற்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஏதோ ஒரு கணிசமான ஓட்டை பெறுமல்லவா? அவர்களுக்குமான பிரதிநிதித்துவத்தையும் தர வேண்டியது சட்டத்தின் கடமையல்லவா? அதுதானே சிறந்த ஜனநாயகமாக இருக்க முடியும். இந்த நிலை தொடர்ந்தால்தான் அரசியலில் புதிய சக்திகள் வருவதற்கான ஆரோக்கியமான பாதை திறக்கப்படும். இல்லை என்றால் ஊழல் மலிந்த ஆட்சிதான் யார் தொடர்ந்தாலும். மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போடுங்கள். நன்றி.